ஹாய், பிளாக் சன்னா பண்ணலாம். இந்த மசாலாஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 மணி நேரம் ஊற வச்ச பிளாக் சன்னாவை 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மசாலாஸ்லாம் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கின்னு அது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். அது வதங்கி வரத்துக்குள்ளேயும் 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கும் போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டதுக்கப்புறம் ஆஃப் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பட்டாணி மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதி வரும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க விட்டு அது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தூவிட்டு இதை பூரி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.